நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்த போகுது. மழைனா நமக்கு சந்தோஷம். ஆனா அந்த மழை மேகங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு அறிவியல் ரகசியத்தை 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே குர்ஆன் தெளிவா சொல்லியிருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். திருக்குர்ஆன்ல அத்தியாயம் 24 வசனம் 43ல சூரஹ் அன்-நூர் மழை மேகங்கள் உருவாகிற முறைய அப்படியே ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி விவரிச்சிருப்பாங்க. அல்லாஹ்வே மேகங்களை மெதுவாக ஓட்டி பின் அவற்றை ஒன்றிணைத்து பின் அவற்றை அடுக்கடுக்காக ஆக்குகிறான். பிறகு அதன் நடுவிலிருந்து மழை வெளிப்படுவதை காண்கிறீர். இந்த வசனத்துல 3 படிநிலைகள் ஸ்டேஜஸ் சொல்லப்பட்டிருக்கு. மேகங்களை ஓட்டி வருதல், அவற்றை ஒன்றிணைத்தல், அடுக்கடுக்காக வெர்டிகல் ஸ்டாக்கிங் உயர்த்துதல். இப்போ நவீன அறிவியலுக்கு வருவோம். கியூமுலோனிம்பஸ் அப்படின்னு சொல்லப்படுற மழை மேகங்களை பத்தி நவீன வானிலையாளர்கள், குறிப்பா ஆண்ட்ரூ ஹேம்ஸ்ஃபீல்ட் போன்ற வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல காற்று சிறிய மேகங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தள்ளி கொண்டு வரும். அப்புறம் அந்த சின்ன மேகங்கள் ஒன்னா இணைந்து ஒரு பெரிய மேகமா மாறும். அப்படி மாறின பிறகு அது கிடைமட்டமா விரிவடையாம செங்குத்தா அடுக்கடுக்கா ஒரு மலை போல வளரும். இப்படி அடுக்கடுக்கா வளர்ந்த பிறகுதான் அந்த மேகத்தோட மைய பகுதியிலிருந்து மழை பொழியுது. இதைத்தான் குர்ஆன் மிக துல்லியமா அடுக்கடுக்காக ஆக்கி அதன் நடுவிலிருந்து மழையை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரேடாரோ சாட்டலைட்டோ கிடையாது. ஆனா நவீன அறிவியல் பல நூறாண்டுகள் கழிச்சு பல கருவிகளை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை குர்ஆன் அன்னைக்கே இவ்வளவு துல்லியமா சொல்லி இருக்குன்னா, இது நிச்சயம் ஒரு மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்க முடியாது. இது அந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் வார்த்தைகள்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. இயற்கையில நாம பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய படைப்பு திறன் இருக்குங்கிறத இது உறுதிப்படுத்துது. இந்த தெளிவும் அறிவியலும் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம்.